வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மங்களம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கரூர் மாவட்டத்தில் கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் பண்ணையாளர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை, பயிற்சி வழிமுறைகள், பயிற்சிகள் என சில திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதனுடன் நபார்டு வங்கியுடன் பண்ணையாளர்களுக்கு நிதி உதவியும் செய்கின்றது. அவ்வகையில் விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப பரிமாற்ற நிதியையும் நபார்டு வங்கி மூலம் பெற்று தருகின்றது. அவ்வகையில் பயன்பெற்ற பயனாளிகள் பி. மலர்கொடி மற்றும் சாந்தி ஆகியோர் கூற கேட்டபோது, மாட்டு தீவனம் போடுறோம், உலர் தீவனம் போடுறோம். மாட்டுக்கு அப்பைக்கப்போ பூச்சி மருந்து டாக்டர் கொடுத்துக்கிட்டு வராங்க, அது போட்டுக்கிட்டு வரோம். இப்போ மாட்டுக்கெல்லாம் எந்த வியாதி இல்லாமல் டாக்டர் அப்பைக்கப்போ வந்து பார்த்துக்குறாங்க. அடிக்கடி வார திங்கக்கிழமை வருவாங்க, வியாழக்கிழமை வருவாங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குறாங்க. நாங்கள் இப்போ நல்லாயிருக்கோம். லோன் கொடுத்ததுலேருந்து 50,000 கொடுத்தாங்க. 2 மாடு வாங்கினோம். 2 மாடு வாங்கி இப்போ 4 மாடு ஆயிடுச்சு. இப்போ கண்ணுக்குட்டிலாம் பூச்சி ஊசி போட்டு இப்போ நல்லாயிருக்கு. இப்போ நான் அவங்க சொன்னபடி நாங்களும் செஞ்சோம். இப்போ நல்லாயிருக்கோம். தீவன புல் தந்துக்கிட்டு இருக்கோம் சார். தீவன புல் 4 பயிர் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போடவும் நல்லா பால் உற்பத்தி நல்லாயிருக்கு. நாங்கள் தீவனம் கொடுக்குறோம், வர தீவனம் கொடுக்குறோம். புண்ணாக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். நபார்டு வங்கியிலேருந்து 50,000 லோன் கொடுத்தாங்க. 2 மாடு வாங்கினேன். 2 மாடு இப்போ 4 மாடாக இருக்குது. நாங்கள் தினசரி கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தோம். இப்போ மாட்டு பண்ண வைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கலப்பு தீவனம் அது எல்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பூச்சி மருந்து எல்லாம் கொடுக்குறோம். மேலும் விவரம் பெற 09786141497 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் கிஃப்ட் திலேபியா வளர்ப்பு பற்றி விவரிக்கின்றார் பொன்னேரி மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஷெரில் ஆண்டனி அவர்கள். இன்றைக்கு நம்ம ஒரு புது இனமான கிஃப்ட் திலேபியா அதை பற்றி நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். கிஃப்ட் திலேபியா அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது மரபியல் ரீதியில் உற்பத்தி செய்ய அதை உருவாக்கின ஒரு மீன் இனம். கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது அதோடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படின்னா ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு திலேபியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் நமக்கு நன்னீர் குளங்கள் எங்கெங்கே நமக்கு நன்னீர் வசதிகள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே நமக்கு இந்த மீனை வளர்க்கலாம். பொதுவாக நம்ம நன்னீர் மீன் இனங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச மீன் இனங்கள் கெண்டை மீன் வகைகள். இந்த மீன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 1988ஆம் ஆண்டு மரபியல் மூலமாக பல ஆராய்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மீன். ஓரியோக்ரோமிஸ் நைலோட்டிகஸ் என்ற மீன் இனத்திலிருந்து உள்ள ஸ்ட்ரெயின்ஸை டெவலப் பண்ணி நம்ம இந்த மீன் இனத்தை அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது அதன் பிறகு 1998ஆம் ஆண்டிலிருந்து 2000 வரைக்கும் சிஃபா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் ஒரிசா என்றும் அந்த இடத்துல அவங்க ஆராய்ச்சி பிரகாரம் அவங்களுடைய ரிசல்ட் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4லேருந்து 5 டன் ஒரு ஹெக்டர் வரைக்கும் ஒரு 8 மாதத்தில் நம்ம வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவங்க ரிசல்ட் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு தான் நம்ம அரசாங்கம் இது வெளிநாட்டு மீனை உள்நாட்டு மீன் இனமாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த மீன் இனத்தை பார்த்தோம் என்றால் அது தனியாகவும் வளர்க்கலாம்,
கெண்டை மீன் இனங்கள் கூடயும் நம்ம அதை வளர்க்கலாம். இதோடைய சீடு எங்கே உற்பத்தி ஆகுது, நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய MPEDA, அதாவது மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க கீழே ஒர்க் பண்ணுற விங் இருக்குது. ராஜீவ் காந்தி சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சீர்காழி. அவங்களுடைய ஃபார்ம் வந்து விஜயவாடாவில் இருக்குது. அங்கே தான் அவங்க வந்து இந்த ஹேச்சரி டெக்னாலஜி டெவலப் பண்ணி நமக்கு வந்து இந்த சீட்ஸ் ஃபிஷ் உடைய மீன் குட்டிகளை வந்து யார் வேணாலும் நம்ம இந்த சீடை வாங்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து போகணும். ஏன்னா இந்த சீட் வந்து வெளியிலேருந்து நமக்கு உள்நாட்டுக்கு வந்ததுனால அங்கீகாரம் கண்டிப்பாக நமக்கு தேவை. இதோடைய கைட்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் வந்து இந்த மீனை வளர்க்கணுமோ அவங்க வந்து மீன் வளர்ப்பு துறை ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பெர்மிஷன் வாங்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் பிரகாரம் மட்டும்தான் வந்து நம்ம வந்து குளத்தில் இந்த மீன் வளர்க்கணும். எந்த மாதிரி இடங்கள் வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீல் சதுரவாக்கு, அதாவது ரெக்டாங்குலர் ஷேப் பாண்டில் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹெக்டர் பாண்டில் நம்ம வளர்த்துட்டோம், குளங்களில் வளர்த்தோம்னா நம்ம நல்ல லாபம் வந்து இதில் ஈட்டலாம். பொதுவாக உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னா புரதச்சத்து உள்ள தீவனமாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்து கம்பெனியில் ஸ்டாண்டர்டாக வந்து பெலட் ஃபீட்ஸ் வந்து விற்கிறாங்க, மீனுக்குன்னு சொல்லி அவங்க உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. அதில் வந்து 20% புரதத்திலேருந்து 25% புரதம் வரைக்கும் உள்ள ஃபீட் வந்து தேர்வு செய்யலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 25% ப்ரோட்டீன் ஃபீடு தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு உற்பத்தி நிலைமை வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த கிஃப்ட் திலேப்பியா அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஒன்று, நல்ல வளர்ச்சி தருது. 2வது, நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிஃப்ட் திலேப்பியா அப்படின்ற மீன் இனம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா திலேப்பியா அப்படின்னு சொல்லி ஊர் குளங்கள் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப சின்ன 50 கிராம் 100 கிராம் சைஸ் தான் வரும். அது சீக்கிரமாக ப்ரீட் பண்ணும்போது அதோடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காது. இது வந்து எல்லாமே வந்து ஆண் ரகம், எல்லாம் மெயில் பாப்புலேஷனால் ப்ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணாது. அதனால தான் உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மீன் இனமாக வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ப்ராசஸிங் ஃபிலெட், அதாவது முள் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸிங் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்கின்னை அதோடைய தோலை நீக்கிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு பீஸ் ஃபுல்லாக ஒரு பீஸ் அப்படியே எடுக்கலாம். இந்த சைடு இது ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து இண்டிவிஜுவலாக ட்ரேயில் பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் லெவலுக்கு போகலாம். லோக்கல் மார்க்கெட்டுக்கும் நம்ம சப்ளை பண்ணலாம். இப்போது மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. மீன் வாங்காததுக்கு ஒரு ரீசன் ஒன்று தான், அதுதான் இந்த ஃபிலெட்லேயே வந்து மதிப்பூட்டப்பட்ட உடனடி உணவுகள் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கோட்டிங் மாதிரி போட்டு நம்ம பேட்டர்ட் அண்ட் பிரெட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து அப்படி தான் விரும்புவாங்க. இப்போ இந்த மீன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி நம்ம இந்த மீன் இனத்தை வளர்க்கலாம். இந்த ஒரு மீனை நம்ம வளர்த்து நம்ம நாட்டுடைய மீன் உற்பத்தி இன்னும் நம்ம நல்லாவே செய்யலாம். நம்ம மீன் வளர்ப்போர் மக்கள் விவசாயிகளுக்கு வந்து இது ஒரு சிறந்த மீனாக அமையும். உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து முன்னேற்றலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இந்த வளர்ச்சி இந்த மீனை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலும் ஆலோசனை பெற டாக்டர் ஷெரில் ஆண்டனி அவர்களை 094434317868 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.